hallelujah, hallelujah. Jesus, hallelujah. Glory, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். Glory, glory. Glory, hallelujah, hallelujah, hallelujah. நீ நல்லவரே, நீர் வல்லவரே, இரக்கமுள்ள தேவனே, கிருபை நிறைந்தவரே, அன்பு நேசரே, உமக்காராதனை. Hallelujah. Rebala sherema kadana. Glory, glory, hallelujah, 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 glory, glory, shalama kadarala radara, rebala janarala riyantanare mamara. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டே இருக்கலாமா? Hallelujah, 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 ribaladana, hallelujah, 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 hallelujah. Glory kalabashedelara. Ore mamare, mamare, le mamaro, la mamare. Hallelujah,
glory, hallelujah. Shere balabadana malare rihamalo handra deva prasana hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, எங்கள் இயேசு ராஜாவுக்கே மகிமை, அப்பாவுக்கே மகிமை. ரவலபா சேஹமதனரா ஹalleluya, hallelujah. worship him. துதிகள் எழும்பட்டும், துதிகள் எழும்பட்டும், துதிகள் எழும்பட்டும். ரீலமதனமா ஷேரபலமா ரீபலபதனரா ரீமலமதனரமா ஷேரபலா ஹந்தரா லகதனரா லேமரா ரீகபலா ஹந்தரா லகதனரா. ஹalleluya, ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. மகத்துவமானவரே hallelujah, ரிலமா ஷிரே மாலதனரே. Oh, glory, glory be to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா மகிமை உமக்கு, எல்லா கனம் உமக்கு, எல்லா துதி உமக்கு, எல்லா ஸ்தோத்திரம் உமக்கு, எல்லா ஆராதனை உமக்கு. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, எங்கள் ராஜாவே, எங்கள் தேவனே, எங்கள் கண்மலையே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Glory, glory. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, ராஜாவே நன்றி, நன்றி நன்றி நன்றி. ஒருவருக்கே நன்றி, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம்.
நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். கைகளை உயர்த்தி காண்பவரே 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 நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டீர் பாவங்களை. ஆமே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்களெல்லாம் சுமந்து கொண்டீர் நோய்களெல்லாம். ஆமே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால் அபிஷேகம் செய்தீர் கிருபை. ஆமே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி புது வாழ்வு புது வாழ்வு எனக்கு தந்தீர் புது வாழ்வு. நன்றி அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவங்களை போக்கிவிட்டீர் பாவங்களை நன்றியோடு நன்றி அப்பா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி நன்றி காண்பவரே காண்பவரே காண்பவரே. ஆமே க்ளோரி நன்றி 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 செலுத்துங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை பார்த்து நன்றி செலுத்துங்கள். நன்றி நன்றி ஹல்லேலூயா. புது வாழ்வு எனக்கு தந்தீரே
வாழ்வு எனக்கு தந்தே. க்ளோரி, நன்றி நன்றி. ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. ஆவியினால் அபிஷேகம் செய்தீர், ஆவியினால் அபிஷேகம் செய்தீர். கிருபையப்பா கிருபையப்பா, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Gloria la masere, hallelujah, amen, hallelujah, hallelujah, paduvom, hallelujah, Jesus, hallelujah, amen, hallelujah. ஒரு விஷயம் கூட ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபபம ஷரபபல ரபபல ஷரபல ரதன ரபகபர பல ரதன. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க பிரசன்னமே உங்க பிரசன்னமே. Glory, amen, hallelujah. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் இந்த 4வது மாதத்தின் முதல் நாள் இந்த மாலை நேரத்தில் உங்கள் சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படி தேவன் பாராட்டி இருக்கிற மேலான தயவுக்காய் நன்றி. நீரே எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அப்போ நீர் இன்னும் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் தாமே எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. இந்த கூடுகிற ஆரம்பம் முதலை தெய்வ பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய ஆளுகை ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஒருமுகப்படுத்துங்க. வந்து கொண்டிருக்கிறோம், தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யும். ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் பிரசனத்தை அனுபவித்து ஆண்டவர் விடுதலையோடு துதிக்க நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நடத்துகிற மகனே கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும். எல்லா தடைகளை மற்றும் எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவரீர் எங்களை நடத்தினதை நினைத்து நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நம்மை மகிமைப்படுத்த ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆராதிக்க கூடாதபடி ஆண்டவரை தடுக்கிற எல்லா அந்தகார கட்டுகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் நாங்கள் நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். கர்த்தரை ஆளுகை செய்ய விடுதலையோடு ஆராதிக்க கிருபை தாரும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி எழுந்து நின்று 85வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 85.
ஹல்லேலூயா. சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திரும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கோருவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் வழியிலே நம்மை நிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் சனிக்கிழமை இரவு கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. கடந்த 3 மாதங்கள் நம்மோடு இருந்து நடத்தின கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். ஆமே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர் நமக்கு முன்னே செல்லுகிறார். நாம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருக்கு பின்னாக செல்லுவோம். ஆமேன். அவருடைய நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆமேன். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி, ஆன்லைன்ல பார்க்கிறவங்க சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். Glory. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஆமென். இயேசு ராஜா ஹல்லேலூயா, அல்லேலூயா. துதி மகிமை என்றும் அல்லேலூயா. துதி மகிமை, Glory. Hallelujah, துதி மகிமை. ஒரே சத்தமாய் இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஆமென். ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், சொல்லுவோமா? பயமும் இல்லை,
கலக்கமில்லை. காரணம் மீட்பர் நம்முடனே. ஓசன்னா, ஆமென், glory. ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை. காரணம் மீட்பர் நம்முடனே. ஓசன்னா, glory. ஷரப கமல ரதனரா. ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா, ஆமென், ஓசன்னா கீதம். ஹல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை என்றும். அல்லேலூயா, துதி மகிமை. அல்லேலூயா, துதி மகிமை என்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தமாய் சந்தோஷமாய் சொல்லுவீங்க? இயேசு ராஜா, எங்கள் ராஜா, எங்கள் என்று போற்றிடுவோம். ஓசன்னா ரபல மதன ரம சதரம கபரமலர ஏடரல ரச்சன ரம சேரமலரம சதரம. ஆமென், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். சொல்லுங்க, இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா. மறுபடியும் சொல்லுங்க, இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா. ஆமென், என்னென்று போற்றிடுவோம். ஓசன்னா, glory. மலம சேர பலபதரபா ரிஹந்தரா லகதரா ரேம சேரே பலரியாச்சனரே. ஆமென், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு. இயேசு ராஜா, நம் ராஜா, அவர் நம் முன்னே செல்கிறார். யோர்தானின் வெள்ளம் வந்தால் என்ன, எரிகோ கோட்டை வந்தால் என்ன, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் காணப்படுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். Gloria vashataralaria tarare. Glory. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய ராஜா. இதுவரை கிருபையாய் நடத்தினார். இயேசு எத்தனை நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இன்னையோளம் என்னை நடத்தி, எஸ், இன்னையோளம் என்னை புலர்த்தி, என்று இயேசு எത്ര நல்லவன், அவன் என்னும் மதியாயவன்.
முடிந்தால் முழங்காற்படியிட்டு എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവനെന്നും മതിയായവൻ. ഇന്നയോളം we love you Father. ഇന്നയോളം എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എന്റെ യേശു நல்லவரே. நீங்க எப்பவுமே போதுமானவரப்பா. Yes Lord. എന്റെ പാവ ഭാരമെല്ലാം, എന്റെ ഭാരമെല്ലാം തന്റെ ചുമലിൽ ഏറ്റുകൊണ്ട് എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു. കൈകളെ ഉയർത്തി എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു. എന്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു, എന്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു. ആകാശത്തിൽ കിളി വാതിൽ തുറന്നു, എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന എന്റെ യേശു. ഹല്ലേലൂയ. എല്ലാം സമൃദ്ധിയായി நிறைவாய் தந்து நடத்துகிற நீர் நல்லவர். മനോഭാരത്താൽ വലഞ്ഞു, മനോഭാരത്താൽ വലഞ്ഞു, മനോവേദനയാൽ നിറഞ്ഞു, മനമുരുകി ഞാൻ. എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ. ഓ മനമുരുകി ഞാൻ കരഞ്ഞിടുമ്പോൾ എന്റെ യേശു നല്ലവൻ. രോഗശയ്യയിൽ എനിക്ക് വൈദ്യൻ, രോഗശയ്യയിൽ എനിക്ക് വൈദ്യൻ. ശോകവേളയിൽ ആശ്വാസകൻ. കൊടുംവെയിലതിൽ Come on church, കൈകളെ ഉയർത്തി എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ. അവൻ നല്ലവൻ പാടുவது நான் நன்றி செலுத்துவதின் அடையாளம், நான் நன்றி செலுத்துவதின் அடையாளம். இயேசுவே நீ நல்லவன். ஹalleluya. இதவே சொல்லுவீங்க. ஒரு நாளும் கைவிடில்ல, ஒரு நாளும் உபேட்சிக்கில்ல, ஒரு நாளும் மறக்குகில்ல, ஒரு நாளும் എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, ഒരു നാളും മറക്കുകയില്ല. യേശുവേ എന്റെ നമ്പിക്കയോട് എന്റെ യേശു വന്നിടുമ്പോൾ, എന്റെ യേശു വന്നിടുമ്പോൾ തിരുമാറോടണഞ്ഞിടും ഞാൻ. പോയപ്പോൾ താൻ വേഗം വരോ. എന്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ. പോയപ്പോൾ താൻ. ഹല്ലേലൂയ. എന്റെ യേശു. കൈകളെ ഉയർത്തി ഇന്നയോളം എന്നെ നടത്തി, ഇന്നയോളം
இன்னையோളം என்னை புலர்த்தி ஹalleluya என்ற இயேசு எത്ര நல்லவர் gloria la masere mama kara ஹalleluya என்ற இயேசு என்ற இயேசு என்ற இயேசு ஹalleluya ஆமென் அவன் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க என்ற இயேசு எത്ര நல்லவர் என்ற இயேசு எത്ര நல்லவர் glory hallelujah அப்படியே கைகளை சேர்த்து ஹalleluya 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 இயேசு நல்லவர் ஹalleluya Jesus, hallelujah. Amen. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை தேடி வந்த சொல்லுங்க யாரும் அறியாத யாரும் நன்றாய் அறிந்து தேடி வந்தவரே நல்ல தகப்பனே யாரும் ரலமதன ரம ஷேரே பபலர சேகர மஹண்டரே அழகான கண்கள் அழகான முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா ருசித்தவர்கள் மாத்திர கைகளை உயர்த்தி தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே ஆமென் glory ஒன்றுமில்லாத என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே இயேசுவே ஒன்று உங்க காருண்யம் எத்தனை பெரியது உயர்த்தி வைத்தவர் நீர் அல்லவா ஆமென் அழகான முடிந்ததென்று நினைத்த நான் அழகான கண்கள் ஓ முடிந்தது நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை கிருபையே 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 கிருபை கிருபையே ஹalleluya ஹalleluya கிருபையே 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 கிருபையே
நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. கர்த்தருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. அப்படியே எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். Glory Jesus, நீ நல்ல நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆண்டவர் என்ன நல்ல எபினேசராய் நடத்துகிறார் சொல்றவனே. ஹல்லேலூயா. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும். ஆமென். ஆயிரம் மனசார சொல்லுங்க. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே, நல்ல தகப்பனே. ஆயிரம் ஆயிரம் ஓ நன்றி அப்பா. மன மகிழ்ச்சியோடு நல்ல மன நிறைவோடு சொல்லுங்க. நடத்தி வந்தீரே, நன்றி சொல்லுங்க அப்பா. அப்பா அப்பா நல்ல உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் நடத்துகிறார். துன்பத்தின் நடுவிலோ மரண இருளின் பள்ளத்தாக்கிலோ நடத்துறத விடமாட்டார். கைவிடாத தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. Thank you Jesus. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எல்லாத்தையும் மறந்து நன்றி செலுத்துங்க. நன்றி மட்டும், நன்றி மட்டும் எழுமட்டும். ஆமென். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், நல்ல எபினேசராய் வந்தீரே, சொல்ல வார்த்தை. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னையே தகப்பனே தேவை பெருகும் போது ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி எல்லா நெருக்கத்திலும்
என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. Love you, Bob. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. மீட்கும் கரங்கள் நான் கண்டே. தாங்கும் கரங்கள். எத்தனை பேர் சாட்சியா சொல்லுவீங்க? எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின், எந்த மாறாவின் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஜீசஸ். ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய். நீங்க மட்டும் பாடுங்க. நல்ல எபினேசர், நல்ல எபினேசரா. நடத்துறீங்க ஆண்டவரே, இந்த பாதையில என்ன நடத்துறீங்க அதிசயமா. Glory lama shekhabaraba. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. Jesus. Glory, 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 glory. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா, எங்களை நடத்தி வந்த நடத்துகிற கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, அன்புக்காக, உம்முடைய உண்மைக்காக, உங்க தயவுக்காக, உங்க காருண்யத்திற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துறீங்க. எங்க மேல நீங்க பாராட்டுகிற கிருபை பெரியது. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. கிருபையாய் நடத்துறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் எவ்வளவு அதிசயமாய், எவ்வளவு கிருபையாய் நம்மை நடத்தினார், நடத்தி வந்தார். மனதார அப்பா. ஆமென். தாவீது சொல்லுகிற, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம்பா, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உங்க கிருபையப்பா, உங்க கிருபையப்பா.
உங்க கிருபையப்பா, நன்றி அப்பா. இயேசுவே நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, கனப்படுத்துங்க. கர்த்தர் செய்த நன்மைகள் பெரியது, கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகள் பெரியது. நீங்க எனக்கு நல்லவரா இருக்கிறீங்கப்பா. ஆமென். 1000 பேர் என் குறைய சொல்லட்டும், ஆனா நான் சொல்லுவேன், எனக்கு நீங்க நல்லவரா இருக்கிறீர், எனக்கு நீங்க நல்லவரா இருக்கிறீர். எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்றீங்க, என்னை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறீங்க, என்னை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறீங்கப்பா. லவ் யூப்பா, லவ் யூப்பா, லவ் யூப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. தூளிலிருந்து உயர்த்தினீர். கைகளை உயர்த்தி துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. நீங்க பாடுங்க. தூளிலிருந்து, தூளிலிருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை கிருபையப்பா துதித்து. அல்லேலூயா. எப்படி மறக்க முடியும் ஆண்டவரே? தூசின்னு உதறி போடப்பட்டவன தூக்கி எடுத்த நேசரே, உங்க பாசம் பெருசுப்பா, உங்க நேசம் பெருசுப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. நன்றியோடு சொல்லுவோம். காலைதோறும், காலைதோறும் தவறாமல் நாள் முழுவதும் மறவாமல் காலைதோறும், காலைதோறும் நாள் முழுவதும் மறவாமல். 2 கரங்களை உயர்த்தி தடைகளை, தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. கிருபையம்மா, கிருபையப்பா, உங்க தயவை பார்க்க வச்சுட்டீங்களப்பா. லவ் யூப்பா. ஆமென். தூளில் இருந்து நினைச்சு பார்க்கிறோம், எங்க ஆரம்பத்தை நினைச்சு பார்க்கிறோம். அல்லேலூயா. தூளிலிருந்து உயர்த்தினீரே. கிருபை, 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 கிருபை. அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரி கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நிந்தை சொற்கள் உம்மிரக்கத்தை விளங்க பண்ணினீங்க ஆண்டவரே. நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நீனை. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து நித்தியரேன்னு சொல்ல விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி நித்தியரே
நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே நீதியால் நிறைந்தவரே ஆமே ஹல்லேலூயா தூளில் இருந்து உயர்த்தினீர் தூக்கி என்னை துதித்து பாட வைத்திரே ஹல்லேலூயா 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 தூளில் இருந்து தூக்கி என்னை நிறுத்தினீர் துதித்து ஹல்லேலூயா நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே சொல்லுங்க நீதியும் ஞானமுமானவரே நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே எங்கள் ஆதரவே நீதியும் ஞானமுமானவரே glory lama shekaraba ரெண்டு கைகளை விரித்து உயர்த்தி அற்பமான அப்பா அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன் என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே சலமதனரே எத்தனை பேர் சொல்வீங்க ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றுமில்லா ஓ ஜீசஸ் ஆமென் அசட்டை பண்ணாதவரே அன்பால் எல்லாம் தந்தீரே தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன் ராஜானி செய்த என்றாணிக்கும் மேலானதே தயவால் பெற்றேன் தயவால் பெற்றேன் ராஜா நீ செய்த என்றாணிக்கும் மேலானதே தயவால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர் இயேசு நல்லவர் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் அப்படியே உட்கார்ந்து கொள்வோம் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா சகரியா 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ராஜா நீ செய்த நன்மைகள் என்றாணிக்கும் மேலானதே தயவால் தயவால்
சகரியா 9வது அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். கர்த்தர் காணப்படுவார். ஹalleluya. இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தை. அவர்கள் பட்சத்திலே எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல விரும்புறீங்க? என் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். மெய்யாகவே தேவன் தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். யாருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். வேதத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இதை பார்க்க முடியும். ஒருத்தங்களுக்கு தேவன் சித்தம் கொண்டு தம்மை வெளிப்படுத்தும் போது அவர்கள் காண்கிறார்கள். அதிலும் அவர்கள் பட்சத்தில் என்று சொல்லும் போது அவர்களுக்கு ஆதரவாக, அவர்களுக்கு அனுகூலமாக, அவர்களுக்கு உதவியாக, அவர்களுக்கு துணையாக. கடந்த நாளிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை தந்து பலப்படுத்தினார், சபைக்கு சொல்லும்படியாக. அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார். காலை ஆராதனையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேசினார். கர்த்தர் காணப்படும் போது இருள் விலகும், சமுத்திரம் விலகும், சத்துருக்கள் விலகுவார்கள், பயம் விலகும், தடை விலகும், எல்லா எதிர்ப்புகளும் விலகும். முன்னோக்கி செல்ல முடியும், நன்மையை காண முடியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் நம் பட்சத்திலே காணப்படும் போது. யார் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார்? இன்னைக்கு ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 62வது அதிகாரம், 66வது அதிகாரம். ஏசாயா 66வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி, அவர் உங்களுக்கு, யாருக்கு? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். இப்ப 2 கூட்டத்தார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற கூட்டத்தார், ஆமென். வசனத்துக்கு நடுங்காத கூட்டத்தார், நிர்விசாரமாய் துணிகரமாய் வாழ்கிற கூட்டத்தார். அந்த கூட்டத்தார என்னதான் சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தர் மகிமைப்படுவாராக அப்படிங்கிறாங்க. எப்பவுமே சபையில எந்த ஒரு மீட்டிங்லையும் இப்படி 2 கூட்டத்தார் இருப்பாங்க. வசனத்துக்கு நடுங்குகிற கூட்டத்தார் இருப்பாங்க. அவங்க சொல்லட்டும், பேசட்டும். வசனத்தை முதுகுக்கு பின்னாக எறிகிறவர்கள் உண்டு, வசனத்தை அந்நிய காரியமாய் நினைக்கிறவர்கள் உண்டு. அவர்களும் என்னதான் சொல்றாங்கன்னா, கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் மகிமைப்படுவாராக என்று சொல்லுகிறவர்களுக்கு அல்ல, கர்த்தர் காணப்படுவது கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு யார் நடுங்குகிறார்களோ அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் காணப்படுவாரா. அவங்க வாழ்க்கையில தேவன் வெளிப்படும் போது அவர்களுக்கு என்ன உண்டாகுதா? சந்தோஷம் உண்டாகுதா. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யாருக்கு பிடிக்காதுன்னா, கீழ்ப்படியாதவர்களுக்கு பிடிக்காது. ஒரே இடத்துல ஆராதனைக்கு ஆபேலும் காயினும் போறாங்க. காயினுக்கு யாரை பிடிக்கல தெரியுமா? ஆபேலை பிடிக்கல. ஏன் ஆபேலை பிடிக்கலன்னா, அவன் கீழ்ப்படுகிறவன், இவன் கீழ்ப்படியாதவன். அவன் நீதி செய்கிறவன், இவன் அநியாயம் செய்கிறவன். பொதுவாகவே பாருங்க, இந்த ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாலும் ஹோம்ஒர்க் போட்டு விடுவாங்க. எல்லாரும் ஹோம்ஒர்க் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒருத்தன் மட்டும் செஞ்சுட்டு வரான். அவனை யாருக்குமே பிடிக்காது. இம்போசிஷன் போட்டு விடுவாங்க, யாரும் எழுதிட்டு வந்திருக்க மாட்டாங்க, ஒருத்தன் மட்டும் எழுதி. ஆனால் பார்த்தாலே கோபம் வரும். இது வெளியே மட்டும் கிடையாது, சபைகள் அப்படிதான். வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை, வசனத்துக்கு செவி கொடாதவர்களுக்கு பிடிக்காது. அதனால
அவங்க மேக்சிமம் அவர்களை அப்புறப்படுத்த தான் பார்ப்பார்கள். அப்புறப்படுத்த, கார்னர் பண்ணி இவங்களை ஒதுக்கிடணும். என்னடா இது ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க யோசேப்பின் சகோதரர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். யோசேப்பின் சகோதரர்கள் செய்த தவறெல்லாம் யோசேப்பு என்ன செய்வார், அவங்க அப்பா கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவார். இது யாருக்கு பிடிக்கல, அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு, இவனை இங்க வீட்டில் இருக்கக்கூடாது, எப்படியாவது ஒதுக்கிடணும். வேதம் முழுவதும் இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, அவன் அப்புறப்படுத்துறவங்க அப்புறப்படுத்தட்டும், ஒதுக்குறவங்க ஒதுக்கட்டும், நீ என் வசனத்துக்கு நடுங்குவாயானா ஹல்லேலூயா உனக்கு சந்தோஷம் உண்டாக நான் காணப்படுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார் 1-2 வசனங்களிலே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்க எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, இவ்வளவு பெரிய ஆலயம் எனக்கு நீங்க கட்ட முடியுமா, முடியாது. ஆண்டவர் அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமைப்பட்டு 2வது வசனம், ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். எப்படி காணப்படுவார், அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். அவங்கள மகிழ்ச்சியாக்க. யார் பட்சத்தில், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் பட்சத்தில். 119வது சங்கீதம் 161வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை சொல்லுகிற சத்தியம் என்ன, நீ வசனத்துக்கு பயந்தேன்னா வேற எதற்கும் பயப்பட வேண்டி வராது. காரணம் இல்லாம துன்பப்படுத்துறாங்க. இன்னைக்கு பயம்னா மனிதர்கள் மேல, மற்ற காரியங்கள் மேல. இவங்க என்ன சொல்றாங்களோ, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இவங்க என்ன பேசுறாங்களோ. ஆமென். ஆண்டவர் தெளிவாய் சில காரியங்களை இருதயத்தில் வச்சிருவார். அதுல ஒன்று என்ன தெரியுமா, 1-2 காரியத்தை அப்படி சொல்லிடுறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மில் அதிகரித்தால் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் குறையும். கர்த்தரை அதிகமாக ப்ளீஸ் பண்ண பழகிட்டோன்னா மனுஷங்களை ப்ளீஸ் பண்ண வேண்டி வராது. இல்லைன்னா மனுஷனை ப்ளீஸ் பண்ணணும், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப வல்லவர், நல்லவர், போதுமானவர், இப்படிலாம் சொல்லு. ஏன் இதெல்லாம் வருது தெரியுமா, வாழ்க்கையில் அங்கே கான்டாக்ட் விட்டதுனால. ஆமாம், கர்த்தர்கிட்ட நீங்கள் முழங்கால் போட்டீங்கன்னா மனுஷன் முன்னாடி முழங்கால் போட வேண்டி வராது. கர்த்தர்கிட்ட நீங்கள் கையேந்திட்டீங்கன்னா மனுஷங்கிட்ட கையேந்த வராது. இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு ரீசன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம கோட்டை விட்டதுனால. இதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வர இந்த நாள் வரைக்கும் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை, ஆமாம் நீ என்னை ரொம்ப ப்ளீஸ் பண்ணிட்டேன்னா வேற யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டி வராது. இந்த வசனத்துக்கு நீங்கள் நடுங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றவைகளுக்கு நீங்கள் நடுங்க மாட்டீங்க. இது சொப்பனத்தில் ஒரு ஆள் கண்ணு உருட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் தூங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பயம். கொரோனா திருப்பியும் பரவுதாமே, நீங்க கொஞ்ச நேரமா மூக்கை இழுத்துட்டு இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் பயம். ஆமே, தாவீது சொல்றாரு, என்ன காரணம் இல்லாம துன்பப்படுத்துறாங்க, ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கு பயப்படுகிறது. நீதிமொழிகள் 13:13 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 13:13 திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். ஆமென். திருவசனத்தை அவமதிக்கிறவன் அவன் நாசமடைவானா, கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். அவனுக்கு ரிவார்டு கிடைக்குமா. இந்த வசனத்துக்கு நடுங்கணும். வசனத்துக்கு நடுங்கிறதுனா என்ன என்பதை அவன் ஒரு சம்பவத்திலிருந்து சுட்டி காட்டி, ஏன்னா
மெசேஜா போயிட்டுனா சாயங்காலம் விடியற்காலமாகி 4000 ஒரு நாளைக்கு இருந்து திருவிருந்து முடிச்சுட்டு தான் போனோம். ஆமாம். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தை ஒருத்தன் அவமதிக்கிறான். அதெல்லாம் என்ன அவமதிக்கிறதுனா என்ன? கனவீனப்படுத்துறது. அவன் என்ன ஆவானா? மைக்கில் வாசிங்க. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். நான் சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க வசனத்தை. அவன் என்னடா 1ஆம் தேதி ராத்திரி எங்களை கூட்டு உட்கார வச்சுட்டு அவன் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். ஆனா கற்பனை கற்பனை கட்டளை சாட்சி பிரமாணம் இதெல்லாம் வேதத்தை தான் குறிக்கிறது. காரணம், ஆமாம், நாம் பெற்ற பாக்கியம் என்பது என்ன தெரியுமா? எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகமாய் நம் கையிலே கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு அப்படி கொடுக்கப்படலை. கற்பனைகள் தனியா இருந்தது, பிரமாணங்கள் தனியாக இருந்தது, சங்கீதங்கள் தனியாக இருந்தது, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் தனியாக இருந்தது. எனவே தான் அந்த சங்கீத புஸ்தகங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதம் முழுவதும் இதை பார்க்க முடியும். கற்பனைகள் என்று வரும், கட்டளைகள் என்று வரும், பிரமாணங்கள் என்று வரும், சாட்சிகள் என்று வரும், நியாய தீர்ப்புகள் என்று வரும். இதெல்லாம் வார்த்தைகளை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு பயப்படுகிறவன் பலனடைவான். திருவசனத்துக்கு பயப்படுகிறவனுடைய 5 அடையாளங்களை தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க வீட்டில் போய் தியானித்துக் கொள்ளுங்கள். 9வது அதிகாரத்தில் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். ஆமென். முதலாவது இந்த தானியேலை விட்டுட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அவன் பைபிள் வாசிப்பான். பைபிள் வாசிக்காதவன் திருவசனத்தை அவமதிக்கிறான். தானியேல் எவ்வளவு பிஸியான மேன் தெரியுமா? நீங்க 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது வசனத்தை வாசியுங்கள். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது. அவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். அடுத்த வார்த்தை. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். நல்ல கவனிங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்பது சாதாரண வேலை இல்ல. கணக்கு பார்த்து கரெக்ட் பண்ணணும். ராஜாவுக்கு என்ன வந்துடக்கூடாது? நஷ்டம் வந்துடக்கூடாது. அப்படின்னா 24/7 தானியேல் ஒர்க் பண்ற ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறார். அப்படிப்பட்ட தானியேல் இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனானபடியினால அவன் பைபிள் ரீட் பண்றான். இன்னைக்கு ஏன் பைபிள் படிக்கலன்னா, நம்ம சொல்ற ரீசன்லாம் இருக்குல்ல, தானியேலுக்கு சேர் பக்கத்துல வராது நம்முடைய பொசிஷன். தாவீதுக்கு சேர் பக்கத்துல வருமா நாம இருக்கிற பொசிஷன்? அவர் சொல்றார், நான் ஒரு நாள் 7 தர முடியும் நீதி நியாய தீர்ப்புகள் நிமித்தம், அந்த வார்த்தை நிமித்தம் நான் 7 டைம்ஸ் ஒரு நாள்ல நான் துதிக்கிறேங்கிறார். இந்த வார்த்தை நிமித்தம் இந்த வேதத்துல நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். நாள் முழுவதும் மதியன் தியானம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன். இன்னைக்கு பைபிளை படிக்கிறோமா? வெளிப்படுத்தல் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவன் பாக்கியவான். ஆமென். திருவசனத்தை அவமதிக்கிறவன் அதை வாசிக்க மாட்டான். திருவசனத்தை கனப்படுத்துகிறவன், வசனத்துக்கு பயப்படுகிறவன் பைபிள் தருப்பான். தானியேல் பைபிள் ரீட் பண்றான். லூக்கா 4வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். தாம் வளர்ந்த நாசரேத்து ஊரில் போய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் எழுந்து நின்று புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டது, அதை திறந்து வாசித்தார். வாசித்து முடித்து அதை சுருட்டி, அப்பெல்லாம் சுருள் தானே,
அதை சுருட்டி கொடுத்து விட்டு போய் உக்காந்தார் என்று அழகா பைபிள் படிக்க வேண்டும் என்கிற அடிச்சுவடை இயேசு கிறிஸ்து நமக்கு நமக்கு எப்போ பைபிள் படிப்போம்? நைட்டு தூக்கம் வரலன்னா சங்கீதம் 91, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமே. எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னா சங்கீதம் 121. என்ன 121? போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காப்பார். வியாதி பலவீனம் வந்தா சங்கீதம் 23. இப்படியே ஓடிட்டு இருக்கு. கர்த்தருக்கு நடுங்குகிறவன் இந்த பைபிள் பார்ப்பான். இன்னும் சொல்றேன், பைபிள் பார்த்துட்டு தான் வேற எதையாவது பார்ப்பான். பைபிள் படிக்கணும். அது நான் நைட்டு படிப்பேன். காலையில் எழும்பினதும் ஆதியிலே வார்த்தை, in the beginning God, in the beginning word. நான் கர்த்தரை எனக்கு ஃபர்ஸ்டா வச்சிருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் காலையில் எழும்பினதுமே பைபிள் படிக்கணும். அடுத்ததாக காரியத்தை அறிந்து கொள்ளுகிறான். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் சும்மா வாசித்துட்டு போக மாட்டான். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை என்ன புக்கப்பம் படிச்சிருக்கிறாரு? தானியேல் என்ன வேதத்தில் எந்த புக்கு படிச்சார்? எரேமியா. எரேமியா புஸ்தகத்தை படித்து அறிந்து கொள்ளுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தானியேல் நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். ஆனா இன்னும் அடிமைத்தனம் தானே, ஜனங்களின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார். வாழ்க்கையில எழும்புகிற ஏன் என்ற கேள்வியை, ஏன் என்ற காரணத்தை அறிந்து கொள்ள ஒரு தேவ பிள்ளை வசனத்தை தான் பார்க்கணும். ஏன் இது இப்படி நடந்துச்சு? ஏன் என்ற கேள்விக்கு பதில் பிரசனத்திலிருந்து வசனத்தை பார்க்கிறவனுக்கு கிடைக்கும். ஏன்னா தானியேல் அறிந்து கொள்ள படிக்கிறான். காரணத்தை அறிந்து கொள்ளணும். அவன் பைபிளை பார்க்கிறான். இப்படிப்பட்ட தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்னவென்றால், 8வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களிலே, தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் கேப்ரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியில் கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். நல்ல கவனமா கேளுங்க. இந்த பைபிள் நிறைய நமக்கு புரியாது. ஆனா இதை நான் விரும்பி வாசிப்பேன்னா பரலோகத்தில் இந்த கட்டளை பிறப்பிக்கப்படும். அவனுக்கு அதை புரியவை, அவனுக்கு புரியவை. அவர் மட்டும் புரிய வைக்கலன்னா ஒரு நிமிஷம் கூட இந்த வசனத்தை எடுத்து பேச முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சத்தம் போற கேப்ரியேலே, அவனுக்கு புரியவை. அவன் வாசிக்கிறான் பாருப்பா என் பிள்ளை. அவனுக்கு காரணத்தை புரியவை. ஏன் இந்த அடிமைத்தனம் புரியவை? ஏன் இந்த நஷ்டம் புரியவை? ஏன் இந்த போராட்டம் புரியவை? இன்னைக்கு நம்ம அநேகருக்கு புரியாததுனால இன்னும் குழம்பிக் கொண்டே இருக்கிற வாழ்க்கையில என்ன இருக்குதோ இல்லையோ, வாழ்க்கையில தெளிவு இருக்கணும். என்ன இருக்குதோ இல்லையோ தெளிவு இருக்கணும். அப்பதான் நாம் எடுத்து வைக்கிற ஸ்டெப் மேல கவனம் இருக்கும். தெளிவு விசுவாசிக்கிறோம், அதுல ஒரு தெளிவு இருக்கும். நான் விசுவாசித்திருக்கிறோம் என்ன என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு தெளிவு இருந்ததுனாலதான் பவுலுக்கு உதற முடிந்தது. பாம்பு கையில கொத்துனதும் அவன் பதறுவான் நினைச்சாங்க, அவன் உதறனா. ஏன்னா தெளிவு இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறார், ராயனுக்கு முன்னாடி நிக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அதை 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். என்ன இருக்குதோ இல்லையோங்க, தெளிவு இருக்கணும். அதனாலதான் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது சொல்றார், படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கும். அந்த தெளிவு இருக்கணும். இந்த தெளிவு எப்ப கிடைக்கும் தெரியுமா? பரலோகத்தில் இருந்து அந்த வெளிப்பாடு கிடைக்கும் போது. ஆமா. எப்படி உங்களுக்கு இந்த ரெவலேஷன் கிடைக்குது? அங்க சொன்னா கிடைக்கும். இல்லைன்னா நாம ஏதாவது உருட்டி வம்புல தான்
நீங்க அப்படி நிறைய பேர் உருட்டுறாங்க, வசனத்தை புரட்டுறாங்க. இல்லை, தானியேலை பாரு, கேப்ரியலே என்ன பண்ணிட்டு இருக்க, போய் சொல்லி கொடுங்க பிள்ளைக்கு. அங்க மட்டுமா? 10 கடைசி வாசிங்க, 10வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ பார்த்துட்டு இருக்க பத்தியா அந்த சத்திய எழுத்து, அது என்னன்னு நான் உனக்கு தெரிவிப்பேன். அப்ப இதை யார் உண்மையில விரும்புவாங்க தெரியுமா? நேசிக்கிறவங்க. கர்த்தருடைய வசனத்தை நடுங்குகிறவர்களுடைய முதல் அடையாளம் அவங்க பைபிள் ரீட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அறிந்து கொள்ள விரும்புவாங்க. ஏன் இந்த காரியம். மூன்றாவது அவர்கள் அதை முழுமையா நம்புவாங்க. வசனத்தை முழுசா நம்புவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நடுக்கம் வருகிறது. இங்கே சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். 9வது அதிகாரம் 13வது வசனம். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஏன் இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது? அதனுடைய 9வது வசனம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். அதனாலதான் இந்த தீங்கு வந்தது. இந்த வார்த்தைகளை நம்புறவனுக்கு தெரியும் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு. நம்ம செவி கொடுக்கல. நான் இப்படிதான் என் லைஃப் செட்டப் இருக்கும். சண்டே வந்து கர்த்தர் மகிமைப்படுவாராகன்னு சொல்லிட்டு போவேன், அவ்வளவுதான். சண்டே வருவேன், கர்த்தர் மகிமைப்படுவாராக, காணிக்க கொடுப்பேன், போயிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையை நான் மாற்ற மாட்டேன். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவானாம். இதை கனப்படுத்துகிறவன், பயப்படுகிறவன் பலன் அடைவான். இந்த வார்த்தையை நம்புவான். அதனாலதான் அவன் நடுங்கிறான். இந்த வசனத்தை நம்புறதுனாலதான் நடுங்கிறான். ஆமென். இந்த வசனத்தை நம்புறான். மோசே கிட்ட ஆதியிலிருந்து சொல்லிட்டு வரார். உபாகமம் 28வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுக்கு செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா சாபம். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், ஆசீர்வாதம் எழுதப்பட்டதை விட சாபம் அதிகமாகவே அதுல இருக்கும். இன்னும் ஏன் கடைசி வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? ஆமா, இதுல இருந்து ஒரு எழுத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படி ஒருத்தன் கூட்டி குறைச்சிட்டானா, ஆமா, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல வருமா. அந்த வசனத்தை விட்டுட்டு ஒரு வாழ்க்கை கிடையாது. எனவே தான் தானியேல் என்ன செய்கிறார்னா, இது நம்புறார். இந்த நம்பர் பைபிள்ல இருக்கு. நீங்க உங்களுக்கான காரணத்தை அறிந்து கொள்ள அவருடைய சமூகத்தில் இருந்து நீங்க வேதத்தை படிக்கும் போது பரலோகம் அதை உங்களுக்கு தெளிவாய் அவனுக்கு விளங்க பண்ணப்பா. ஏன் இந்த தாமதம்? விளங்க பண்ணு. நான் வேற எந்த புத்தகத்தையும் புரட்டக்கூடாது, வேற எங்கேயும் இல்லை. கொஞ்சம் இந்த கையை பார்த்து சொல்லுங்க. கையை பார்த்து என்ன சொல்ல? சாப்பிட்டுட்டு ஒழுங்கா சோப் போட்டு கழுவிட்டு வாங்க. பிரசனத்தில் இருந்துட்டு இதை பார்க்கும்போது எனக்கு விளக்கி தர ஒருவேளை இந்த பூமியில யாரும் இல்லைன்னாலும் பரலோகத்திலிருந்து எனக்காக குரல் எழும்போம், கேப்ரியலே போ, போய் சொல்ல. வா தானியேலே, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். 4வதாக கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனுடைய 4வது அடையாளம், அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனுடைய அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? தாழ்த்திடுவான். ஆண்டவருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருவான், சரண்டர் பண்ணிடுவான். ஏசாயா 66:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னுடைய கரம் இவைகளை கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்படியே இன்னொரு வசனம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். யாரை கர்த்தர் நோக்கி பார்ப்பாராம்?
தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் யார் தெரியுமா? தாழ்த்திடுவான் தேவனுக்கு முன்பாக. ஆமென். அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக கர்த்தர் காணப்படுவாராம். நீங்கள் ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே 50வது அதிகாரத்திலே யாக்கோபு மரித்த பிறகு யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பின் இடத்தில் வருவார்கள். அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். தாழ விழுந்து. அப்பொழுது யோசேப்பு அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 21வது வசனத்துல, பயப்படாத, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மைக்கு கிடைக்கிற மேன்மை இருக்கிறது அல்லவா? இதே யோசேப்பு தான் இவர்களை கடினமா நடத்தினார். ஆனால் இப்பொழுது காலில் விழுந்த போது அவர் சொன்னா, உங்களை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன். வசனத்துக்கு நடுங்குகிறவன் தாழ்த்திற இருதய கடினமே அவனுக்கு இருக்காது. அவன் கழுத்தை கடினப்படுத்த மாட்டான். முரட்டாட்டம் உள்ளவனா இருக்க மாட்டான். எதிர்த்து பேசுகிறவனா, இந்த வார்த்தைக்கு எதிர்க்கிறவனா இருக்க மாட்டான். பாவம் செய்ய துணிகரம் கொள்ள மாட்டான். அவன் தாழ்த்துவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இதுல இருக்கிறது உண்மையான வார்த்தை. நாம இப்படி போனா அடி விழும்னா அடி விழும், இப்படி நின்னா ஆசீர்வாதம் கிடைக்கும்னா ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே தான் அவன் புஸ்தகங்களை வாசிக்கிறான். அவன் அதிக நேரம், ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிக்கிறவனா இருக்கிறான். ஒவ்வொரு வேளையும் வேதத்தை வாசிக்கிறவனா இருக்கிறான். 5வது, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனுடைய 5வது செயல் என்ன தெரியுமா? அவன் பாவங்களை அறிக்கையிட்டு இரக்கத்துக்காக கெஞ்சுவான். 4வது வசனம் முதல் அதனுடைய 20 வசனம் வரை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். தன் பாவங்களை அறிக்கையிட்டு. ஆமென். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் ஒரு நாள் தன் பெருமையை பேச மாட்டான். நான் இப்படி இருந்தா 3 வேளை ஜெபிக்கிறவன் சொன்னாரா தானியேலு? நான் கரெக்டா கணக்கு பார்க்கிறவன், நான் உண்மையா இருக்கிறவன் சொன்னாரா? ஒன்னும் இல்லை. தன் பாவங்களை அறிக்கையிட்டு இரக்கத்துக்காக கெஞ்சுகிறான். கர்த்தருடைய வசனத்தை அவமதிக்கிறவன் தன் பெருமையை பேசுவான். தன் இதாண்டவரே, நான் அப்படி செஞ்சிருக்கிறேன், இப்படி செஞ்சிருக்கிறேன், அது செஞ்சிருக்கிறேன், இது செஞ்சிருக்கிறேன், நான் மட்டும் வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க. அந்த இடத்துல தானியேல் ஒரு இடத்துல கூட தன்னை மேன்மையா பேசல, என தாழ்த்திட்டான். இப்படிப்பட்டவர்களுக்கு சந்தோஷம் உண்டாக கர்த்தர் காணப்படுவார். அதன் அடையாளம்தான் அதனுடைய 22, 23 வசனங்கள். 21 இருந்து வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவன் கேட்கப்படுகிற பரலோகம், அவன் காதுகள் கேட்கப்படுகிற வார்த்தை, நீ பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். திருவசனத்தை அவமதிக்காதீங்க. வார்த்தையை ஒரு நாள் எதிர்த்துறாதீங்க. வார்த்தையை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுறாதீங்க. இந்த திருவசனத்தை அவமதிக்கிறவன் அல்ல, இதற்கு பயப்படுகிறவனே பலனடைவான். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் ஒரு நாள் அவமதிச்சிடக்கூடாது, அவமதித்து விடக்கூடாது, அந்நிய காரியமா எண்ணி விடக்கூடாது, அப்புறப்படுத்தி விடக்கூடாது. வேதத்தை மறக்கிறவனுடைய பிள்ளைகளையும் மறப்பேன் என்று கர்த்தர் கடினமாய் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசியிருக்கிறார். அவர்கள் பட்சத்திலே
காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் பட்சத்தில்? இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். கர்த்தாவே, எனக்கு அந்த கிருபை வேணும்ப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. செபிக்கலாமா? முழங்காற்படியிட முடிந்தால் முழங்காற்படியிட்டு Thank you, Jesus. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் ஆமென். சத்தியவே ஆமென். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்போல் தெளிந்திடும் தேனி. Glory, hallelujah, glory alamashenare. இதய மகிழோ கண்கள் தெளியோ, இருண்ட ஆத்துமா உயிரடையோ. ஹல்லேலூயா. ஆமென். சத்திய வேதம் வேத பிரியர் வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியராய் மாற்றுங்கப்பா, சேதமடையா நடந்திட வேத பிரியராய் எங்களை மாற்றுவீராக. இலைகள் உதிரா இலைகள் உதிரா, இவர்கள் நல்ல கனி தருவார். இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் உள்ள முதிக்கும் உறுதி அளிக்கும். உள்ளம் கள்ளம் கபடம் எல்லாம் அகற்றும். ஆமென். இந்த வேதம் நம்மை சுத்திகரித்து அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. glory alamashandara. கடிந்து கொள்ளும் கடிந்து கொள்ளும் கனமடைய வழி நடத்தோ. ஆமென். ஆமென். சத்திய எல்லாரும் உங்க பைபிளை கையில் எடுத்துட்டு இந்த பல்லவியை பாடுவோமா? வானமகளும் வானமகளோ பூமி வேத வசனம் நிலைத்திருக்கோ. பூமி அழியோ. glory. நெஞ்சோடு சேர்த்து வைத்து இந்த லைனை பாடுவோம். ஆமென். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் மீதம் மாறுளோ. செலமக்கவரோ. ஆமென்.
பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்தியம். ஆமென். நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஒரு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த திருவசனத்தை நான் அவமதிச்சிடக்கூடாது, அந்நிய காரியமா எண்ணிடக்கூடாது, அப்புறப்படுத்திடக்கூடாது. உடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். தாவீதை போல, தானியேலை போல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை போல இந்த வசனத்துக்கு நடுங்குகிற இதற்கு முன்பாக எங்களை தாழ்த்தி நித்தம் இதை விரும்பி இதில் உள்ளவைகளை அறிந்து செயல்பட திருந்த முன் செல்ல கிருபை தாரும். எங்கள் பட்சத்தில் நீர் காணப்பட வேண்டும். எங்களுக்கு சந்தோஷம் உண்டாக. வேற யார் எங்க பக்கத்தில் இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் உண்டாகாதப்பா. ஆனா நீர் எங்கள் பட்சத்தில் சந்தோஷம் உண்டாக காணப்படுகிறவர். நன்றி தகப்பனே, நடத்துவீராக. மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.